நம்மை பிழைத்திருக்க பண்ணி வாழ வைக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க உபாகமும் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். துதிக்க ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, நாம் வாழும் இந்த பூமியில் சுகத்தோடும் பலத்தோடும் நீடித்த நாட்களாய் சமாதானத்தோடு வாழ்வதற்கு மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தித்து கொண்டு அவரோடு நித்திய வாழ்வை வாழவும் கர்த்தர் அருளின வேத வசனத்தின்படியும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படியும் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த பூமியில் சமாதானத்தோடு வாழ முடியும், மேலும் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்தித்து கொள்ள முடியும். ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிற நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றும், நம்முடைய இருதயம் அவருடைய கட்டளைகளில் எப்பொழுதும் கை கொண்டு நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக மரித்தும் நமக்காக எழுந்தும் நமக்காக பிழைத்தும் இருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். மேலும் அவர் நமக்காக இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற நிச்சயமே நமக்கு நித்திய நம்பிக்கையை பெருக செய்கிறது. அந்த நித்திய சந்தோஷத்தை நமக்கு தர வல்ல தேவனை நாம் இன்று நன்றியோடு துதித்து உயர்த்துவோம்.